ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தைப்பூச திருநன்னாளை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த தைப்பூச திருநன்னாள் என்று நாம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். எந்த இல்லத்தில் இந்த தைப்பூச திருநாள் என்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டு அவருக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றதோ கண்டிப்பாக அந்த இல்லத்தில் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். சரி, இப்போ நாம் இந்த தைப்பூசம் எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் முருகப்பெருமானுக்கு எந்த வகையான நெய்வேத்திய பொருளை வைக்க வேண்டும், நாம் விரதம் மேற்கொள்ளும் போது எந்த வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், மிகவும் முக்கியமாக இந்த தைப்பூச திருநன்னாளன்று நம்முடைய வீட்டில் இருக்கின்ற கிரக தோஷமும் வாஸ்து தோஷமும் முற்றிலும் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் எந்தெந்த வகையான பொருட்களை நாம் தானம் செய்ய வேண்டும், அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். தை மாதத்தில் பூச நட்சத்திரத்துடன் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும். இந்த திருநன்னாளைத்தான் நாம் தைப்பூசம் என்று அழைக்கின்றோம். இந்த தைப்பூச திருநன்னாள் என்று நாம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டு அவருக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். அதே மாதிரியே இந்த திருநன்னாள் என்று பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவதினால் நமது இல்லங்களில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையையும் நாம் செய்ய வேண்டும். இப்போ நாம் இந்த தைப்பூச திருநாள் என்று நமது இல்லத்தில் எந்த முறையில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும், இந்த திருநன்னாள் என்று முருகப்பெருமானுக்கு நாம் விரதம் மேற்கொண்டு பூஜைகள் செய்யும் போது எந்த வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே மாதிரியே முருகப்பெருமானுக்கு நாம் நெய்வேத்தியத்தில் எந்த வகையான பிரசாதத்தை வைக்க வேண்டும். மிக மிக முக்கியமாக இந்த தைப்பூச திருநாள் என்று பௌர்ணமி திதியும் வருவதினால் கண்டிப்பாக சில வகையான பொருட்களையும் நாம் தானமாக தர வேண்டும். அந்த பொருட்கள் என்னவென்றும் நாம் பார்க்கலாம். தைப்பூச திருநன்னாளன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து மணக்கோலம் போட்டு நிலை வாசலில் 2 பக்கத்திலும் 2 அகல் விளக்கில் சுத்தமான நெய் விட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தைப்பூச திருநாளன்று பௌர்ணமி திதி வருவதினால் கண்டிப்பாக உங்களது வீட்டு வாசலில் அதிகாலையில் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த நெய் தீபம் ஏற்றி வைப்பதினால் உங்கள் இல்லம் நோக்கி மகாலட்சுமி தாயார் ஓடோடி வந்து விடுவாள். எந்த இல்லத்தில் மகாலட்சுமி தாயார் நித்திய வாசம் செய்கின்றாளோ அந்த இல்லத்தில் கண்டிப்பாக பண கஷ்டம் என்பதே இருக்காது. மிகவும் முக்கியமாக தைப்பூச திருநாளன்று நீங்கள் விரதம் மேற்கொள்ளும் போது அன்றைய தினத்தில் சுத்தமான ஆடையை உடுத்தி கொள்ள வேண்டும். காலையில் இருந்து நீங்கள் ஆகாரம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி டிஃபன் ஆகாரம் என்று எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரவு நேரத்தில் தான் நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இந்த தைப்பூச திருநாளன்று பௌர்ணமி திதி சேர்ந்து வருவதினால் அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை எளிமையான முறையில் நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களது இல்லத்தில் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளின் படம் இருந்தால் அந்த படத்தை வைத்து நீங்கள் அவருக்கு துளசி மாலை சாத்தி பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை சாத்தி அவருக்கு நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும். இந்த பூஜைகள் செய்யும்போது ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுக்கும் நீங்கள் நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். முடிந்தவரை உங்களது இல்லத்தில் இந்த திருநன்னாளன்று நெய் தீபத்தையே ஏற்றுங்கள். எந்த இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த இல்லத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் என்பவள் நிரந்தரமாக நித்தியவாசம் செய்வார். இந்த திருநன்னாளன்று நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்து அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் பால் பாயசம், பால் சாதம், அப்பம், அவல் பாயசம் இந்த மாதிரி செய்து அவருக்கு நெய்வேத்தியத்தில் வைக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூமாலை சாத்தலாம். இந்த செவ்வரளி பூமாலை சாத்தும் போது உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். நீங்கள் தைப்பூச திருநாள் என்று விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வணங்கினாலே உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற கிரக தோஷம், வாஸ்து தோஷம், செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படுகின்ற அனைத்து தோஷங்களும் முற்றிலும் நிவர்த்தி ஆகிவிடும். அதே மாதிரியே இந்த திருநன்னாளன்று பௌர்ணமி திதி வருவதினால் அன்றைய தினத்தில் நீங்கள் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்யும் போது பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு நீங்கள் அவருக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். இந்த நாளில் நீங்கள் பூஜைகள் செய்த பிறகு சில வகையான பொருட்களை தானமாக தர வேண்டும். இந்த தானமாக செய்கின்ற பொருட்களில் கண்டிப்பாக உங்களால் முடிந்தவரை தட்சணை வைத்து தர வேண்டும்.
இப்போ நாம் தானம் செய்கின்ற பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். இந்த நாளில் நீங்கள் தானம் செய்யும்போது சுமங்கலி பெண்களாக இருந்தால் மஞ்சள், குங்குமம், திருமங்கல்ய சரடு, பூ, வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், அதனுடன் ஏதாவது ஒரு வஸ்திரம் வைத்து அந்த வஸ்திரத்துடன் உங்களால் முடிந்தவரை எவ்வளவு தட்சணையாக வைத்து தர முடிகிறதோ அதை வைத்து சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானமாக தர வேண்டும். சுமங்கலி பெண்கள் உங்களுடைய வீட்டில் அழைத்து நீங்கள் அவர்களுக்கு தரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் இந்த வகையான பொருட்களை தானமாக தர வேண்டும். அதே மாதிரியே இந்த தைப்பூச திருநாளன்று உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று 1 லிட்டர் பசும் பால், தயிர், பச்சரிசி, வெல்லம், அதனுடன் ஏலக்காய் சேர்த்து தானமாக நீங்கள் தர வேண்டும். இந்த மாதிரி தருவதினால் உங்களது வீட்டில் இருக்கின்ற அனைத்து கஷ்டமும் முற்றிலும் நிவர்த்தியாகிவிடும். சரி, இப்போ நாம் இந்த தைப்பூச திருநாளன்று விரதத்தை மேற்கொள்ளும் போது நாம் எந்த வகையான உணவுகளை தவிர்க்க வேண்டும், எந்த வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். தைப்பூச திருநாளன்று நீங்கள் விரதம் இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உப்பு சேர்க்காத உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். உப்பு சேர்த்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இருந்த விரதத்திற்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. ஆகவே கண்டிப்பாக இந்த தைப்பூச திருநாளன்று நீங்கள் உப்பு சேர்க்காத உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியத்தில் வைத்த பிரசாதத்தையே உண்டு அன்றைய தினத்தில் உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம். நீங்கள் விரதத்தை முடிக்கும்போது பால் பாயசமோ, சர்க்கரை பொங்கலோ, அப்பமோ அல்லது பால், பழம் எடுத்துக்கொண்டோ விரதத்தை முடித்துக்கொண்டு முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் வருகின்ற தைப்பூசம் 25/1/2024 வியாழக்கிழமையன்று வருகிறது. இந்த நாளில்தான் நீங்கள் தைப்பூசத்திற்கான விரதத்தையும் பௌர்ணமி திதிக்கான விரதத்தையும் மேற்கொள்ள வேண்டும். சரி, இப்போ நாம் தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்காக எந்த ஒரு பொருளை கல் உப்புடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம். உங்களது இல்லத்தில் தீராத கடன் பிரச்சனை என்று இருந்தால் கண்டிப்பாக ஒரு கண்ணாடி பவுலில் கல் உப்பை நிரப்பிக்கொண்டு அந்த கல் உப்பில் 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 ரூபாய் நாணயம் 5 எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 ரூபாய் நாணயம் எண்ணிக்கையில் 5ஆக இருக்க வேண்டும். இந்த முறையில் 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 ரூபாய் நாணயம் 5 எடுத்துக்கொண்டு அந்த கல் உப்பில் மறைத்து உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து விட வேண்டும். இந்த பௌர்ணமி திதியன்று வைக்கின்ற இந்த கல் உப்பு பரிகாரத்தை அடுத்த பௌர்ணமி வரும்போது தான் நீங்கள் எடுத்து அதை ஓடுகின்ற நீரில் கொட்டிவிட்டு அந்த 5 ரூபாய் காயினை மட்டும் வைத்து திரும்பவும் இதே மாதிரியே நீங்கள் பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தீராத கடன் பிரச்சனை என்பது படிப்படியாக குறைந்து முற்றிலும் தீர்ந்துவிடும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கான சிறந்த நேரம் மாலை 5:30 7:30 செய்து முடித்துவிட வேண்டும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.